கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் நேற்று தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரோப்கார் வசதியை தொடங்கி வைத்தார். ஆனால் இன்று அதே ரோப்கார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பழுது ஏற்பட்டு பக்தர்கள் அந்தரத்தில் தொங்கும் நிலை ஏற்பட்டது. இக்கோவிலில் பக்தர்கள் மலை மீது சென்று எளிதில் சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் 9.10 கோடி ரூபாய் மதிப்பில் ரோப்கார் சேவை மற்றும் காத்திருப்போர் அறை உள்ளிட்ட பணிகள் நிறைவு பெற்றன. இந்நிலையில் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக ரோப்கார் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் பக்தர்கள் ரோப்காரில் மலை உச்சிக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். கீழே வேலை முடிஞ்சிருச்சாமா, வந்துருமா, அழுகாதீங்க. வேலை முடிஞ்சிருச்சான், வேலை முடிஞ்சிருச்சான். கீழே 5 நிமிஷத்துல வந்துடும், அழுகாதீங்க, உட்காருங்க. மாட்டாதுமா, 5 நிமிஷத்துல வந்துடும். இவ்வளவு நேரம் பொறுத்த 5 நிமிஷத்துல வந்துடும். புதுசா திறந்திருக்காங்க, அப்படித்தான் இருக்க, லேசா வந்துருப்பா. நான் கீழே போய் என்னன்னு பாத்துட்டு கூப்பிடுறேன்னா, நான் மேல அனுப்பி விடுறேன். அழுவாதமா, மேல அனுப்பி விடுறேன். கீழே போய் அழுவாத, வந்துடும். இறங்கும் இடத்திற்கு அருகாமையில் அந்தரத்தில் ரோப்கார் நின்று போனது. கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் கம்பிகள் தடம் மாறியதால் இறங்கும் இடத்திற்கு அருகாமையில் ரோப்கார் ஒன்று அந்தரத்தில் நின்று போனது. ரோப்கார் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ரோப்காரில் இருந்த பக்தர்கள் 8 பேரை கோவில் பணியாளர்கள் ஏணி மூலம் பாதுகாப்பாக இறக்கினர். 2 மணி நேரத்திற்கு மேலாக பெண் பக்தர்கள் அந்தரத்தில் தொங்கிய காட்சியை பார்த்தவர்கள் அனைவரையும் பதைபதைக்க வைத்தது. இதுதான் திராவிட மாடலோ?